ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெர்டிக்ட் மூவியோட ரிவ்யூ தாங்க இப்ப பார்க்க போறோம். இது 2025ஆம் ஆண்டு தாங்க வெளியாகி இருக்கிற புது மூவி. மெயினா 4-5 கதாபாத்திரங்களை வச்சுதான் மொத்த கதையும் நகர்ந்து போகுது. சுஹாசினி, வரலட்சுமி தாங்க இங்க மெயின் கேரக்டர்ஸ். அவங்களோட சில புதுமுகங்களும் இருக்காங்க. ஸ்டார்டிங்லயே சுஹாசினி இறந்துடுறாங்க. அவங்கள பார்த்து கொண்ட பொண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடக்குது. அவங்க தான் கொண்டுட்டாங்க என்ற சந்தேகத்துல கேஸ் இருக்குது. அந்த கேஸ்ல அந்த ரெமி என்ற பொண்ணுக்காக வரலட்சுமி வாதாடுறாங்க. ரெமியோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் தான் வரலட்சுமி. இப்படித்தான் வரலட்சுமியோட பழக்கம் ரெமிக்கு கிடைக்குது. சுஹாசினி ஒரு கோடீஸ்வரி வெளிநாட்டுல. அவங்களுக்கு ஹஸ்பண்ட், குழந்தைங்க இல்ல. இதனால தான் சொத்துண்ட முக்கால் பங்க அவங்க கூட நல்லா பழகின ரெமிக்கும் மிகுதியா அவங்கள இத்தனை வருஷமா பாத்துக்கிட்ட சமையல்காரனுக்கும் எழுதி வச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க இறந்துடுறாங்க. அதுக்காகத்தான் கேஸ் நடக்குது. வரலட்சுமி திறமையா வாதாடி அவங்கள வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் ரெமியோட ஹஸ்பண்ட் சமையல்காரன் நடந்துக்கிற விடயங்கள்ல சந்தேகப்பட்ட வரலட்சுமியோட தங்கச்சி கேஸ மறுபடியும் விசாரிக்கிறாங்க. இதுக்கிடையில நம்ம ரெமி கொரோனால இறந்துடுறாங்க. ரெமி இறந்ததுக்கு அப்புறமா வரலட்சுமி கூட ரெமி ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அப்புறம் அந்த மொத்த சொத்துக்கும் என்ன ஆச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்தது, ஏன் அவங்க இறந்தாங்க, வரலட்சுமியோட லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன ஆச்சு என்ற எல்லா கேள்விக்குமான ட்விஸ்டோட கூடின கிளைமேக்ஸ் தாங்க இந்த மூவி. சுவாரஸ்யமா போனாலும் டைம் பாஸுக்காக கட்டாயமா இது பார்க்கலாம். நன்றி.